இந்த அரசி பொண்ணு வேற தேவையில்லாமல் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுகன்யா தான் வில்லின்னு தெரிஞ்சும் சுகன்யாவை ஏன் காப்பாற்றிட்டு இருக்காங்கங்கிறது புரியல. இந்த சீரியல்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்காக தெரிய வந்து அடுத்து இவங்களுக்கு தெரிய வரதுக்குள்ளார விடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இதில் இன்றைக்கி வந்து கோமதி நான் கண்டிப்பாக வந்து பாண்டியனை போய் கடையிலையாச்சும் பார்த்து பேச தான் செய்வேன் அப்படின்னு வந்து என்னை கொண்டு போய் விட்டுருன்னு செந்தில்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் மீனா ஆள் இல்லைங்கிறதுனால வேக வேகமாக போய் சுகன்யா கிட்டக்க ஏதாவது உதவி பண்ணுமா அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, என்ன இந்த இவளுக்கு செஞ்சிங்களே, அரசிக்கு செஞ்சிங்களே அந்த மாதிரியா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, இல்லைன்னா முதல்ல நடிப்பை போடுறாங்க. நீங்கள் எதுவுமே பேச வேணாம், ஏதாச்சும் பேசாதீங்க. அங்கே போய் அவளை லவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அன்றைக்கி நைட்டு கூப்பிட்டது, அன்றைக்கி வந்து அவளை கொண்டு போய் அங்கே விட்டதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள் தான். அவன் ஃபோட்டோ இருக்குன்னு மிரட்டினான்னா அது ஃபேக் ஃபோட்டோ, அது இல்லை ஒரிஜினலாகவே இருந்தால் கூட மிரட்டினான்னா அவன் தான் வந்து தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் இங்கே இது போய் அனுப்பிவிட்ருக்கீங்க, கேட்டால் ஏதோ நல்லது வீட்டுக்கு நல்லதுன்னு இருக்கீங்க. அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து எங்கள் யார்ட்டையுமே சொல்லாமல் உங்கள் புருஷன்ட்ட கூட சொல்லாமல் தேடிட்டு இருந்திருக்கீங்க. முன்னாடியே தெரிஞ்சதுதான் நாங்கள் சீக்கிரம் போய் தடுத்து நிறுத்தி அவங்களை கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்கலாம், அதையும் பண்ண விடலை. இந்த அளவுக்கு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு இப்போ நல்லவங்களாட்டம் நடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும். இன்னொரு தடவை அரசு விவகாரத்தையோ அந்த வீட்டு விவகாரத்தையோ நீங்கள் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நான் கவனிச்சிட்டே தான் இருக்கேன், நீங்கள் சரியில்லை அப்படிங்கிறத பயங்கரமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சுகன்யா திருது முழிச்சு மீனாவுக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கிறது எப்படின்னு ஏதாச்சும் வேலையில் இறங்குவாங்க. மீனா இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து மற்றவங்கள்ட்டையும் சொல்லணும், அட்லீஸ்ட் செந்தில்கிட்டையாவது சொல்லணும். அது சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் சொல்கிற மாதிரி கதையை கொண்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் கோமதிக்கிட்ட கோவப்பட்டுருக்காரு. நீ எது கடைக்கு வந்த, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டாங்க. கடையில் ஆட்கள்லாம் வேறு அதையே மாற்றி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அவர் கிளம்பி அவர் வந்து முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு கதிரோட அனுப்பிடுறாரு. கதிர்கிட்டக்கே இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா பாவண்டா, ஆனால் வந்து இந்த அரசு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, அதனால் அவளை நினச்சா கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது அவன் ஏதாவது கொடுமைப்படுதான் அவனை போட்டு தள்ளிடுற மாதிரி இவர் வேறு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் தங்கமயில் அவங்க தங்கச்சிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நம்பி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதுன்ட்டு. நாங்கள் என்ன பெரிய பொய் சொல்லிட்டோம், அதெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படி இப்படி இவங்க பேசினாலும் கூட தங்கமயில் உடஞ்சி போயிருக்காங்க. உங்களால் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்களும் இவ்வளோ காயங்களும், நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு, திருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பார்த்து கோவப்படுறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள்.